ஒன்று பிள்ளைஞ்சி. ஓகே ஜஸ்ட் பார்த்துட்டு போமா புதிய வார்த்தை குயிக்கா போகும் பிஸ்மில்லா உண்டா வந்து பாப்போம். وجعلنا نومكم سباتا. சுபா சுபா அண்டு வாரது பா இல்ல பே பே சுபேத وجعلنا نومكم سباتا ரெண்டாவது لنخرج به حبا ونباتا மூன்றாவது فأنبتنا فيها حبا திருப்பி போதுங்க فأنبتنا فيها حبا நாலாவது وإلى الجبال كيف نصبت கொஞ்சம் திருப்பி போதுங்க நாலாவது وإلى الجبال كيف نصبت. ஓகே நாங்க இன்னைக்கு மூணாவது கேன்செப்டுக்குள்ள போறோம். மூணாவது கேன்செப்ட் சின்னத்தேயும் பெரிய பாவம். சின்னத்தேயும் பெரிய பாவம் நான் உச்சரிக்கிறதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். ஏன்னா டெஸ்ட்டுக்கு நான் பார்க்க போற எழுத்து சின்னத்தே. எப்படி என்று பிராக்டிஸ் பண்ணீங்களோ, எப்படி என்று பிராக்டிஸ் பண்ணீங்களோ, எப்படி என்று பழகினீங்களோ அதே டிசைன்ல தான் இதுவும் வரணும். தாண்டு போதே இயலாது, எங்கேயும் மோதக்கூடாது. சரி விளங்கினா? சரி இப்ப இதுல பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க படிச்ச எழுத்துக்கள் இருக்குது அலிஃப் ஐன் பே. படிச்சிக்கிற முக்கியமான விஷயங்கள் வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்ட வேண்டிய ஒழுங்கு, மத்தோடு தொடர்பான விஷயங்கள், கலக்குதல் தொடர்பான விஷயம் எல்லாம் படிச்சுக்கிறீங்க. அந்த இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க்கை ஓதும் பாப்போம். وإياك نستعين. நஸ்தா வரல, அது நஸ்தஈன். மாயா கொஞ்சம் விலங்கல்ல பே போல. எஸ் பேயே தான். பே என்ற ஸ்டைல் வருதே கீழ் நோக்கி, அதே ஸ்டைல் தான் சரி. وإياك نستعين. ஐனை குறைக்க கூடாது. நஸ்தஈன். وإياك نستعين. குட். ரெண்டாவது أنعمت عليهم. மூணாவது ஸ்பீட் ஆகணும், ஸ்பீட் போதாது. وامرأته ஆஹா ஆஹா وامرأته சவுண்டையும் மாற்றக்கூடாது. அங்கே நிப்பாட்டினா நான் அம்மா அங்கிருந்து எஸ் தொடங்கலுமா? எஸ் எஸ் பாருங்க, இந்த தாங்கிறதே நிப்பாட்டுறதுக்குரிய அடையாளம். எங்க லொஜிக்கலா பாருங்க, இந்த வந்திக்குது, இங்க வந்திக்குது, இங்க வந்திக்குது. பாருங்க என்ன என்ன என்னதை காட்டுது, வந்தா நிப்பாட்டலாம் அப்படிதானே. ஓ ம் وامرأته அத்துஹூ எப்படி حمالة அனுப்பாட்டுறது, அத்துஹூன்னு அனுப்பாட்டுறது. எப்படி நிப்பாட்டுறது, இங்கதான் படிச்சிட்டீங்களா நிப்பாட்ட ஒழுங்கெல்லாம். سكون لكنه வெரி குட். சுக்குன் வைங்க இப்ப. வம்ரஅத்து. وامرأته அல்ல, حمالة தாக்கு الحطب. லம்மத்துன்னு கொண்டு வரணும். அந்த தாக்கு லம்மத்தினுடைய உச்சரிப்பு கொண்டு போகணும். வம்ரஅத்து. எங்க இந்த தாய்க்கு தானே தாக்கு வம்ரஅத்த. வம்ரஅத்து என்று நிப்பாட்டக்கூடாது. தூட உச்சரிப்பை எடுக்கணும். தூ என்றதை தெளிவா உச்சரிக்கணும். வம்ரஅத்து. சரி. وامرأته
حمالة الحطب சரி போதுமா? وامرأته حمالة وامرأته وامرأته حمالة الحطب حمالة الحطب. حمالة الحطب சரி போதுமா? وامرأته حمالة الحطب நாலாவது. إيلافهم رحلة الشتاء كتاب ذا والصيف الشتاء. شتاء شتاء والصيف. إيلافهم رحلة الشتاء கீழ் والصيف நோக்கி கீழ் நோக்கி போதாது. شتاء. إيلافهم رحلة الشتاء والصيف சரி போதுமா? إيلافهم رحلة الشتاء والصيف ம். fifth one Yes, fifth one. والصيف. லாஸ்ட் டைம் டிராகம் எடுத்து ஓதிக்கொள்ளணுமா? கொஞ்சம் போதாது. சரி ம். وتكون الجبال كالإحن المنفوش இஹ்னில் ஈட உச்சரிப்பு வரையலாது. ஈண்டு إيه வரையலாது. ஐ. أي கல் ஐஹ்னில் கல் أي ஐஹ்னில். كالعه وتكون الجبال كالعهن المنفوش திருப்பி வந்து பாப்போம். وتكون الجبال كالعهن المنفوش ம். கல் ஐஹ்னில் மன்ஃபூஷ். கல் ஐஹ் மன்ஃபூஷ். ஐந்து சவுண்ட் வர மாட்டேங்குதே அதுக்கு. كالعهن المنفوش ஐயா இதுக்கு முன்னுக்கு தேய இந்த டிசைன்ல أي ஓதிக்கிறீங்களா? தே கீழ் நோக்கி தே தோ 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 இல்லாம தே கீழ் நோக்கி ஓதிக்கிறீங்களா? இல்ல இப்படி கேள்விப்பட்ட இல்ல அப்படியா? ஆஹா பெரிய பிரச்சனையே. ஹாய் நல்ல. இதுக்கு மேல தாண்டி தான் ஓடினேன் தோ அதான் அத தோங்கிறது பெல தோங்கிறது பெல நல்லா ப தோ அதெல்லாம் பெலையா? ஒரு ஓ வகையில அதை நீங்க மேல் நோக்கி கொண்டு போறீங்க. தோ போ என்று அந்த வாய் ஃபுல்லா எடுத்து கொண்டு அதை கீழே பணிக்கணும். தே பே. தே அது ரெண்டுக்கு வேறுபடுதா? ஓ சரி. இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்தப்படாது. புதிய எழுத்துக்குள்ள வந்திருக்கீங்க. பழைய எழுத்துக்களை மறக்கக்கூடாது. பழைய விஷயங்களை மறக்கக்கூடாது. நீங்க வீட்டுல ஓதுற குர்ஆன்ல இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கொண்டே பிராக்டிஸ் பண்ணுங்க. வெறுமனே கிளாஸ்லயோ எங்களோட ஹோம்ஒர்க்ல மட்டும் நீங்க சுருங்காம அவசரமா forward ஆகணும் என்றால் அவசரமா அந்த எழுத்துக்களை நீங்க மறக்காம பிடிச்சு கொள்ளணும் என்றால் பாருங்க இப்ப கல் இஹ்னில் வருது. அப்ப இது பலமுறை பிராக்டிஸ் பண்ணணும்னா கல் ஐஹ்னில் அந்த இ ஐயா மாறணும். இ ஐயாக ஒட்டுவா மாறி வார லெவலுக்கு நான் மாறணும். அது ஓ ஆட்டோமேட்டிக்கலி மாறுது. நான் கொஞ்சம் மெனக்கெட்டு கஷ்டப்படணும் அந்த இடத்துக்கு. ஒர்க்கையும் செஞ்சு அனுப்புங்க. தங்கச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. புதிய புதிய வசனங்களை கட்டாயம் இந்த ஸ்டைலுக்கு ஓதி பழகுங்க. 3 வேளை வை இன்ஷா அல்லாஹ். சரி ம்.